அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் ஆராயப்போவது நம் காலத்தின் ஒரு முக்கியமான ஆளுமையின் செயல்களிலும் அவரது பயணத்திலும் பொதிந்திருக்கும் ஆழமான வாழ்க்கை பாடங்களைப் பற்றி. ஒரு சினிமா நட்சத்திரமாக இருந்து மக்கள் தலைவனாக உருவெடுக்க துடிக்கும் ஒருவரின் 2 நிகழ்வுகள் நமக்கு எப்படிப்பட்ட தத்துவங்களை உணர்த்துகின்றன என்பதை விரிவாகப் பார்க்கப் போகிறோம். இது வெறும் ஒரு தனிப்பட்ட நபரின் கதை மட்டுமல்ல, இது நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் பிரதிபலிக்கும் பொதுவான மனிதநேய தத்துவங்களின் தொகுப்பு. பகுதி 1. பணிவின் அழகு. 20 நிமிட உரையாடலின் பாடம். சமீபத்தில் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டது. அது இந்திய சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான தளபதி விஜய் ஒரு படப்பிடிப்புத் தளத்தில் தன்னைச் சந்தித்த ஒரு ஜூனியர் கலைஞருடன் சுமார் 20 நிமிடங்கள் மனம் திறந்து உரையாடியதுதான். இந்தச் செய்தி அத்தனை பரபரப்பிலும் பலரையும் நிகழ வைத்தது. ஒரு மாபெரும் நட்சத்திரம் தனது பிஸியான நேரத்தில் எந்த எதிர்பார்ப்புமின்றி ஒரு இளம் கலைஞருடன் இவ்வளவு நேரம் பேச நேரம் ஒதுக்கியது ஏன்? இதில் புதைந்திருக்கும் முதல் வாழ்க்கை தத்துவம் என்ன? சமபத்தியா என்ற பெயருடைய அந்த ஜூனியர் கலைஞர் அரண் என்ற படத்தின் படப்பிடிப்பில் சண்டை கலைஞராக பணியாற்ற வந்திருக்கிறார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனியாக நின்று கொண்டிருந்த அவரை நடிகர் விஜய் தனது அருகழைத்து தோழமையுடன் சுமார் 20 நிமிடங்கள் பேசினார். இந்தச் சம்பவம் அந்த ஜூனியர் கலைஞருக்கு ஒரு வாழ்நாள் நினைவாக மாறியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தத்துவம் 1. பணிவும் எளிமையும் உயர்வு என்பது தாழ்மையுடன் கைகோர்ப்பது. இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம் பணிவு மற்றும் எளிமை. எத்தனை பெரிய பதவியை அடைந்தாலும் எவ்வளவு உச்சத்தை தொட்டாலும் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான பண்பு பணிவுதான். ஒரு மாபெரும் நடிகர் எந்தவித அகங்காரமும் இல்லாமல் தன்னை விட அனுபவத்தில் குறைந்த, இன்னும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராடும் ஒரு ஜூனியர் கலைஞருடன் நேரம் ஒதுக்கிப் பேசியது அவரது தனிப்பட்ட குணாதிசயத்தையும் மனிதாபிமானத்தையும் அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது. இது வெறும் ஒப்புக்குச் சாய்ந்த பேச்சு அல்ல, இது உள்ளத்திலிருந்து வரும் ஒரு உண்மையான செயல். நாம் எந்த துறையில் இருந்தாலும் எந்த உயரத்தில் இருந்தாலும் நம்மைச் சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் சமமாக மதிக்க வேண்டும். இது ஒரு நல்ல தலைவனுக்கான மிக முக்கியமான அறிகுறி. பணிவு நம்மை ஒரு சிறந்த மனிதனாக அடையாளம் காட்டும். அகம்பாவம் நம்மை தனிமைப்படுத்தும். தத்துவம் 2. நேரம் ஒதுக்குதலின் முக்கியத்துவம். உறவுகளின் முதலீடு. 2வது பாடம் நேரம் ஒதுக்குதலின் முக்கியத்துவம். இன்று நாம் அனைவரும் மின்னல் வேகமான வாழ்க்கையை வாழ்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் பணத்திற்கு சமம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு பிரபல நடிகர் தனது வேலையின் உச்சகட்ட பரபரப்பிலும் ஒரு சக கலைஞருடன் 20 நிமிடங்கள் பேச நேரம் ஒதுக்கியது உறவுகளின் முக்கியத்துவத்தையும் ஒருவரை ஒருவர் புரிந்துகொள்வதன் அவசியத்தையும் உணர்த்துகிறது. சில சமயங்களில் ஒரு சின்ன உரையாடல் ஒருவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தலாம். சமபத்தியாவிற்கு அந்த 20 நிமிடங்கள் வெறும் உரையாடல் மட்டுமல்ல, அது ஒரு கனவின் தொடக்கம், ஒரு உந்துசக்தி, ஒரு வாழ்நாள் அனுபவமாக மாறியிருக்கும். நாம் நேரம் ஒதுக்கிப் பேசும் ஒவ்வொருவரும் நம் மனதில் ஒரு நீங்காத இடத்தை பிடிப்பார்கள். நேரம் என்பது பணம் மட்டுமல்ல, அது உறவுகளையும் நம்பிக்கைகளையும் மதிப்பையும் உருவாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. தத்துவம் 3. அங்கீகாரம் மற்றும் ஊக்கம். கனவுகளுக்கு ஒளியூட்டும் கரம். 3வது பாடம் அங்கீகாரம் மற்றும் ஊக்கம். ஒரு ஜூனியர் கலைஞரை அழைத்து பேசுவதன் மூலம் விஜய் அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கியுள்ளார். நீயும் முக்கியமானவன், உன் வேலையும் முக்கியமானது, உன் கனவுகள் நிறைவேறும் என்ற ஒரு மறைமுகமான செய்தியை இதன் மூலம் அவர் கடத்தியுள்ளார். நாம் அனைவரும் எதையாவது சாதிக்கப் போராடிக் கொண்டிருக்கிறோம். நம் முயற்சிக்கு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு, ஒரு சிறு வார்த்தை நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். பிறரை அங்கீகரிப்பதும் பாராட்டுவதும் அவர்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொணர் உதவும். இது வெறும் தொழில்முறை அணுகுமுறை மட்டுமல்ல, இது ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஒரு அற்புதமான வழி. ஒரு கரம் பிடித்து, ஒரு வார்த்தை சொல்லி, ஒரு புன்னகை பூத்து பிறரது கனவுகளுக்கு நாம் உரம் போடலாம். பகுதி 2. மக்கள் தலைவனின் கனவு. ஜனநாயகன் மற்றும் அரசியல் தத்துவம். இப்போது நாம் முன்பு பார்த்த இன்னொரு செய்திக்கு வருவோம். நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளார். அவர் நடிக்கும் கடைசி படம் ஜனநாயகன் என்ற பெயரில் வரவிருக்கிறது. ஒரு நட்சத்திரத்தின் மனிதநேய செயல்களுக்கும் ஒரு மக்கள் தலைவனின் கனவிற்கும் இடையே என்ன தொடர்பு?
தத்துவம் 4 தலைமைப் பண்பு மற்றும் சமூகப் பொறுப்பு மக்கள் பணி ஒரு புனித பணி. விஜய் தனது அறிக்கையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது மிக ஆழமான ஒரு தத்துவம். அரசியல் என்பது அதிகாரம் மட்டுமல்ல, அது பொறுப்பு. சமூகத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும் இருக்கும் மக்களின் குரல்களைக் கேட்டு அவர்களுக்காக உழைக்கும் ஒரு உயர்ந்த பணி. ஒரு நல்ல தலைவர் தனது தனிப்பட்ட புகழையும் நலனையும் விட மக்களின் நலனுக்கே முக்கியத்துவம் கொடுப்பார். ஜனநாயகன் என்ற தலைப்பே மக்களின் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதைப் பற்றிய ஒரு தெளிவான செய்தியை உணர்த்துகிறது. ஒரு தலைவனுக்கு பணிவும் மக்களுடன் நெருங்கிப் பழகும் தன்மையும் அவர்களின் தேவைகளுக்கு செவிசாய்க்கும் பண்பும் அவசியம். முதல் பகுதியில் நாம் பார்த்த விஜயின் செயல் இந்த தலைமைப் பண்பின் ஒரு முன்னோட்டமாக இருக்கலாம். தத்துவம் 5 மாற்றம் மற்றும் நம்பிக்கையின் விதை ஒரு கனவு ஒரு தேசத்தின் எதிர்பார்ப்பு. விஜய் தனது அறிக்கையில் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தையும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரத்தையும் விமர்சித்துள்ளார். அவர் ஒரு பாகுபாடற்ற நேர்மையான அரசியல் மாற்றத்தை உருவாக்க விரும்புவதாக கூறியுள்ளார். இது வெறும் ஒரு தனிநபரின் ஆசை மட்டுமல்ல, இது இன்றைய இளைஞர்களின் மக்களின் எதிர்பார்ப்பு. ஒரு நட்சத்திரம் தனது வசதியான வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த சவாலான களத்தில் இறங்குவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரவேண்டும் என்ற நம்பிக்கையின் விதை. ஒவ்வொரு தனிமனிதனும் நேர்மையாகவும் பொறுப்புடனும் செயல்பட்டால் மட்டுமே ஒரு சிறந்த ஜனநாயகம் சாத்தியமாகும். நாம் ஒவ்வொருவரும் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். தத்துவம் 6 கனவை நோக்கிய பயணம் மற்றும் அர்ப்பணிப்பு இலக்கை நோக்கி விடாமுயற்சியுடன் உழைத்தல். விஜய் தனது சினிமா வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கும்போதே முழுநேர அரசியலில் ஈடுபட முடிவு செய்திருப்பது அவரது இலக்கை நோக்கிய அர்ப்பணிப்பையும் விடாமுயற்சியையும் காட்டுகிறது. இது எளிதான பயணம் அல்ல. வெற்றி தோல்விகளைத் தாண்டி விமர்சனங்களைச் சந்தித்து சவால்களை எதிர்கொண்டு அவர் தனது கனவை நோக்கி பயணிக்கிறார். இது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம். நாம் எந்தத் துறையில் இருந்தாலும் ஒரு கனவை நிர்ணயித்துவிட்டால் அதற்காக முழு அர்ப்பணிப்புடன் உழைக்க வேண்டும். தடைகள் வரலாம், பின்னடைவுகள் ஏற்படலாம். ஆனால் நமது இலக்கை நோக்கிய பயணம் தொடர வேண்டும். முடிவுரை மனிதநேயத்திலிருந்து மக்கள் சேவை வரை ஒரு தத்துவ பயணம். ஆகவே நண்பர்களே, ஒரு ஜூனியர் கலைஞருடன் பேசும் ஒரு நட்சத்திரத்தின் பணிவிலும் மக்கள் தலைவனாக உருவாக துடிக்கும் ஒருவரின் கனவிலும் ஆழமான வாழ்க்கைத் தத்துவங்கள் பொதிந்திருப்பதை நாம் கண்டோம். பணிவு, நேரம் ஒதுக்குதல், அங்கீகாரம் வழங்குதல், தலைமைப் பண்பு, சமூகப் பொறுப்பு, மாற்றம் மீதான நம்பிக்கை மற்றும் கனவை நோக்கிய அர்ப்பணிப்பு இவை அனைத்தும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் சமூகத்தில் செயல்படும் விதத்திலும் மிக முக்கியமானவை. ஒரு மனிதன் எப்படி தனது நிலையை மறந்து பிறருக்கு உதவ வேண்டும் என்பதையும், எப்படி ஒரு தலைவன் தனது தனிப்பட்ட ஆசைகளைத் துறந்து மக்கள் நலனுக்காக பாடுபட வேண்டும் என்பதையும் இந்த 2 சம்பவங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. இது வெறும் ஒரு சினிமாக்காரனின் அரசியல் பயணம் மட்டுமல்ல, இது ஒவ்வொரு தனிமனிதனும் தனது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய உயரிய அறங்களின. தொகுப்பு: நாம் ஒவ்வொருவரும் இந்த தத்துவங்களைப் பின்பற்றி நல்ல மனிதர்களாகவும் நல்ல குடிமக்களாகவும் வாழ்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற ஆழமான வாழ்க்கை தத்துவங்களைப் பற்றி அறிந்து கொள்ள வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் இந்த நிகழ்வுகள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவியுங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.